السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المهاجر من هاجر نفسه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய அகில உலகத்தினுடைய ரப்பாகிய படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஆண்டினுடைய முதலாவது வாரம், எந்த ஆண்டு? எந்த ஆண்டு? புதிய ஆண்டு, புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. புத்தாண்டுன்னு சொன்ன என்ன புரியுதா? யாருக்கா தெரியுமா? ஹிஜ்ரினுடைய ஆண்டிலே முதலாவது நாள் 1446 முடிந்து 47வது வருடத்தினுடைய முதலாவது நாள், முதலாவது வாரம். அல்லாஹு தாலா குல்லு ஆமீன் வாந்தும் பிஹைர். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வாரத்தினுடைய ஜுமாவிற்காக வேண்டி வந்திருக்கும், வந்து கொண்டிருக்கும், வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீதும், வெளியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக, இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி, இந்த ஆண்டினுடைய இஸ்லாமிய புதிய ஆண்டுக்கு பெயர் ஹிஜ்ரி என்று, அதாவது ஆண்டுக்கு பெயர் ஹிஜ்ரி என்ற பெயர். ஒவ்வொரு மதத்தவர்களும், இந்துக்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு, கிறிஸ்தவர்களுக்கு ஈசவி இயேசுநாதருடைய அந்த பிறப்பினுடைய ஆண்டை கணக்கிடப்படுகின்றது. இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி என்ற பெயர். இது கேட்ட உடனே நமக்கு ஒரு, அப்ப எல்லா மதத்தை விட இஸ்லாம் தான் பின்னடியான்னு நினைக்க கூடாது. இப்பதான் வந்ததா? 1447 வருஷம் ஆகுதா அப்படின்னு நிறைய பேர்களுக்கு தெரியும். இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியே இல்ல. மனிதர்கள் தோன்றியது முதல் இஸ்லாம் என்ற மார்க்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்லாம் என்ற மார்க்கம் என்பது ஏதோ அரபு உலகத்திலே தோன்றியது அல்ல, அரபு நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்தது அல்ல. மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய ஒரே மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும்தான். அது படிச்சா தெரியும், படிக்கலைன்னா பார்ப்பதற்கு அப்படித்தான் தெரியும். இஸ்லாம் என்ற மார்க்கம் மனிதர்கள் எப்பொழுது இந்த பூமிக்கு உருவானார்களோ, இறைவன் உருவாக்கினானோ அன்று முதல், அப்படி என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தின் முதல் இந்த உலகம் இஸ்லாம் தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமாருடைய காலகட்டமும் சரி, அந்தந்த காலகட்டத்தினுடைய இறை தூதர்களை வைத்து நாட்களை கணக்கிடுவார்கள். பாரசீகர்கள் அந்த மன்னருடைய அவர்களுடைய பிறப்பை வைத்து ஆண்டை கணக்கிடுவார்கள். இப்படியாக மனிதர்களை கவனித்து ஆண்டை கணக்கிடப்பட்டது. இது அபூ மூஸா அல் அஷாரி ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. இதுபோல, அதாவது முதலாவது யார் எழுதுகின்றார்கள் சொன்னால்
கடிதங்கள் வரப்போக இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆண்டை கணக்கிடப்பட வேண்டும், உங்களிடமிருந்து வரக்கூடிய கடிதங்களுக்கு ஏதாவது அந்த வருடத்தினுடைய பெயர் இல்லை, என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கும் பொழுதுதான் இந்த காரியத்தை முதலிலே செய்தது உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், மன்னர்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும், அதுபோல ஆளுநரிடத்தில் நமக்கு கடிதம் வருகின்றது, இந்த கடிதத்திலே ஆண்டு குறிப்பிடாமல் இருக்கின்றது, அதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கும் பொழுது ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள். இதுல மிக முக்கியமாக 4 கருத்துக்கள். முதலாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதருடைய இந்த பிறப்பை வைத்து நாம் என்ன செய்யலாம், நம்முடைய ஆண்டை அப்படி கணக்கிடலாம் சொல்கிறார்கள். அப்பொழுது இல்ல, அவர்களை பின்பற்றி நாம் வேண்டாம், நமக்கென்று ஒரு மார்க்கம் அது உண்மையாக இருக்கின்றது, அதை அவர்கள் கடவுளாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அது வேண்டாம். ஒரு மனிதனுடைய பிறப்பை வைத்து பெரும்பாலும் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், அதை கணக்கிடுகின்றார்கள். இரண்டாவதாக எப்பொழுது நபி பிறந்தார்களோ அதை கணக்கிடலாமா அப்படின்னு சொன்னா, நமது நபி பிறந்ததை வைத்து நான் என்ன செய்யலாம், கணக்கிடலாம் சொல்றாங்க. அப்பொழுது அதற்கும் உமர் ரலியல்லாஹு அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை வைத்து நாம் அதையும் கணக்கிடக்கூடாது. ஒன்று அவருடைய பிறப்பும் வேண்டாம், நமது நபியுடைய பிறப்பும் வேண்டாம், அவங்களுடைய நபி இருக்குங்க அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது அல்லது ஏதாவது அந்த வஹி வந்த நாட்களை கணக்கிடலாமா, அதுவும் வேண்டாம். ஏன்னா இஸ்லாம் அப்பொழுதுதான் உயிர்ப்பிக்கின்றது, அது புத்துணர்ச்சி பெறுகின்றது, குர்ஆன் வந்து இறங்கிய அந்த நாளை கணக்கிடலாமா. இந்த 3 கருத்துக்கும் எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தாக ஆகவில்லை. இறுதியாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்றைக்கு இஸ்லாம் என்பது எப்படி அது பரவலாக ஆக்கப்பட்டது, ஒரு தியாகத்தினுடைய உணர்வாக, தியாகத்திற்கு பிறகு உருவானது, தியாகத்திற்கு பிறகு மிகப்பெரிய பலமாக ஆனது. அது என்ன, மக்காவிலிருந்து நாம் மதீனாவுக்கு வந்தோம் அல்லவா, அந்த மதீனாவுக்கு வந்த அந்த ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத்துக்கு இதையே நாம் என்ன செய்யலாம், இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரி என்றே நாம் என்ன செய்யலாம், துவங்கலாம் என்று கருத்தை சொல்லும் பொழுது எல்லோரும் அதை ஆமோதிக்கின்றார்கள். இந்த கருத்து பலமாக ஆகின்றது. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் என்பது வாளால் பரவியது அல்ல, அது அன்பால் பரவியது, எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு எதிரிகள் கூட புரிந்து விட்டார்கள். எதிரிகள் சொல்லும் பொழுது இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, 2050 தாண்டினால் உலகம் முழுவதும் இஸ்லாம் முதல் இடத்துல வந்து விடும் இன்ஷா அல்லாஹ். அது உண்மைதான். அது அதாவது 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். இந்த 35 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பல கோடி, 35 கோடி முஸ்லிம்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள். அதாவது எல்லோரும் இஸ்லாத்திற்கு வாங்க என்று எங்கே அழைப்பு கொடுக்கப்படவில்லை. எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் தான் நீங்க பின்பற்ற வேண்டும் என்று எங்கேயும் முழங்கப்படவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் யாரையும் வற்புறுத்தப்படவில்லை. ஆனால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நோக்கி ஏன் வருகின்றார்கள், அதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கு தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்கின்றது, இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் தான் எல்லாவற்றுக்கு தீர்வு இருக்கின்றது என்பது பாதிக்கப்பட்டவர்கள் சரி, வலியோர்களும் சரி, அவர்கள் புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்கு சாரசாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கம் மதிப்பளிக்கின்றது. நேற்று அவர் எப்படி ஆனாலும் இருப்பார், இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லிவிட்டால் அவர் சக முஸ்லிமோடு தொழுகலாம், பள்ளிவாசலுக்குள் வரலாம், அவருக்கு உண்டான இடம் கபிரிஸ்தான் ஒரே இடம். அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவர் உயர் குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உயர்ந்த பெரிய மதிப்பு மிக்கவர், பெரிய பணக்காரர், அவருடைய பரம்பரை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒரே இடம் கபிரிஸ்தான், எல்லோருக்கும் ஒரே இடம் தான். இது உலகத்துல எந்த மதத்திலும் இல்லை. ஒரே தட்டில் சாப்பிடலாம், ஒரே தட்டில் என்ன செய்யலாம். அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டான்னு சொன்னால் அவருக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் கொடுக்கப்படுகின்றது, அவருக்குண்டான உரிமைகள் வழங்கப்படுகின்றது. இது எந்த மதத்திலும் அல்ல, இஸ்லாமிய என்ற மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு, அதை விளங்கி கொண்டு இன்றைக்கு மனிதர்கள் நாம் மனிதனாக இருக்க வேண்டும், நாம் ஒரே இறைவனை வணங்க வேண்டும், இறைவன் யார் என்று அறிந்து கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் என்பது இது ஏதோ முகமது நபி அவர்கள் மக்காவில துவங்கினார்கள் என்பது அல்ல, மாறாக மனித குலம் இந்த உலகத்திற்கு எப்பொழுது வந்ததோ அன்று முதல் இஸ்லாம் வந்து அது மேலோங்கி விட்டது. எனவே ஹிஜ்ரத்தினுடைய அது இந்த ஆண்டை கணக்கிட்டு, அதாவது இஸ்லாமிய
மக்காவில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மிக முக்கியமாக தாங்கள் அமல்கள் செய்ய வேண்டாம், இறைவனுக்கு வழிபட வேண்டாம், அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே. அது மாத்திரமல்ல, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய இறைவனுடைய வாக்குறுதி வரும் வரைக்கும் காத்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஏதோ வெளியூர்ந்து வந்த மக்கள் அல்ல, அவர்களை சார்ந்தவர்கள் தான், அந்த மக்காவாசிகள் தான், அந்த மக்காவாசி அவர்களுடைய உறவுகள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவருடைய கஷ்டங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரத்தங்கள், அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கியதுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு போவதற்கு எண்ணமே இல்லை, மக்கா விட்டு செல்வதற்கு எண்ணமே இல்லை. இருந்த போதிலும் சஹாபாக்களுடைய உணர்வுகளுக்கும் அவருடைய உரிமைகளுக்கும் அவருடைய உயிர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும். அது எங்கே கிடைக்கின்றதோ அங்கே போகலாம், ஆனால் திரும்பவும் நமக்கு மக்கா அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு கிடைக்கும் என்ற உயரிய எண்ணங்கள் இருந்தது. அந்த இறை நம்பிக்கை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆழமாக இருந்தது. ஏதோ அந்த மக்கள் தொல்லை கொடுத்த உடனே ஊரை விட்டு காலை பண்ணல, எல்லாவற்றுக்கும் எதிர்த்து போராடினார்கள், எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த உடனே மக்காவுக்குள் நுழைவதற்கு தடை செய்வது யார்? நம்ம நாட்டில் நம்முடைய மஸ்ஜிதில் நாம் தொழுவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது என்று மிகப்பெரிய ஒரு வீரராக செயல்பட்டார்கள். அந்த வீரத்திற்கு முன்னதாக இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தோல்வி அடைந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது, கண்டிப்பாக போக வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தினுடைய பயணங்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றினுடைய செய்திகள் நிறைய இருக்கின்றது. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இறைவன், அந்த மக்கள் வெறும் கடவுள் நம்பிக்கையே அல்ல, கடவுள் நம்பிக்கை விட்டு தூரமானவர்கள் அல்ல, இறைவன் இருக்கின்றான், அல்லாஹ்வும் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வோட சிலைகளும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய அந்த மனோ இச்சை, அந்த மனோ இச்சை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இறைவனோடு சேர்த்து பல கடவுளை இணைத்துக் கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். இதை எதிர்ப்பதற்காகத்தான் எல்லா நபிமார்களும், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்றைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஈதுவர்களாக இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லா நபிமார்களும் இறைவன் ஒருவன் என்று சொல்லி தான் வந்தார்களே தவிர இறைவன் நான் என்று சொல்லவில்லை. இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, அவனால் பெற்றெடுத்தவர்கள் யாரும் இல்லை, அவனால் உருவாக்கியவர்கள் தான் இருக்கின்றார்கள், அவனால் படைக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். மஹ்லூகாத்தை வணங்கக்கூடாது, ஹாலிக்கை வணங்க வேண்டும் என்று. மஹ்லூகாத் என்று சொன்னால் படைக்கப்பட்ட படைப்புகள், மனிதனால் உருவாக்கப்பட்டதை வணங்கக்கூடாது. நாம் எதை உருவாக்குகின்றோமோ அதை வணங்கக்கூடாது, இறைவன் எதை உருவாக்கினானோ அதை வணங்கக்கூடாது. இறைவனால் பட்டவர்கள் மனிதர்கள், நாம் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அதை நாம் கடவுளாக வணங்குவோமா? அதை வணங்கக்கூடாது என்பதற்காகத்தான் எல்லா நபிமார்களும் இவ்வுலகத்தில் வந்தவர்கள் எல்லோரும் சொன்ன வார்த்தை ஒரே குரலிலே, ஒத்த குரலிலே சொன்ன வார்த்தை, அந்த ஒரு மித்த கருத்திலே எல்லா நபிமார்களும் நிலையாக இருந்தார்கள். எந்த ஒரு நபியும் தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. எனக்கு பிறகு என்னை வணங்க வேண்டும், இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப, இயேசுநாதர் சொன்ன வார்த்தை அதுதான். நான் அல்லாஹ்வின் அடிமை என்றார்கள். நான் அல்லாஹ்வுக்கு நான் அடிமை, நான் அவனுடைய படைப்பு, நான் படைப்பது, நான் மற்றவர்களை படைக்க சக்தியற்றவன், எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை. ஆதானியல் கிதாப, வேதத்தை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை கடவுளாக வணங்கப்படுகின்றது. அது காரணம் என்ன? அவர்களுடைய இன்னும் அவர்கள் உணர்வு பெறவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. உலகத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய உருவம் எப்படி இருக்கின்றது என்று 200 கோடி மக்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் புகழுகின்றோம். ரபியுல் அவ்வல் வந்தால் அவர்களுடைய புகழ்ச்சி எல்லா மஸ்ஜிதுகளிலும் புகழப்படுகின்றது. ஆனால் அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராகவோ அல்லாஹ்விட உயர்ந்தவர்களாகவோ பார்க்கப்படுவதில்லை, எண்ணப்படுவதில்லை, நேசிக்கப்படுவதில்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாகத்தான் அவர்கள் மீது உள்ள பிரியம், அவர்களுடைய கலிமா, அவர்களுடைய சொன்ன வார்த்தைகள், அவர்கள் எந்த வாழ்வியலை பின்பற்றினார்களோ, எந்த வாழ்வியல் நடந்தார்களோ அதன்படி உலகத்தில் உள்ளவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள்.
அவருடைய உருவத்தை கூட பார்க்க கூடாது. உருவம் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கும் உருவம் இல்லை, எங்களுடைய நபிக்கினுடைய உருவம் எங்களுக்கு தேவையில்லை. உள்ளத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்க்கை, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை உருவமாக நாங்கள் வணங்குவதற்கு கிடையாது என்பதை மிகப்பெரிய மூமின்களாக இறை நம்பிக்கையாளராக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதைத்தான் இந்த உலகம் ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளும், இன்னொரு பக்கம் மறுக்கும். மறுப்புக்கு உண்டான காரணம் என்ன? ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது, உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய மூதாதையர்களோ உங்களுக்கு கடவுளாக ஆக முடியாது. அவர்கள் மனிதர்கள், மனிதர்களுக்கு உண்டான ஆற்றல் என்னவோ அதுதான் ஆற்றல். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரியே, தன்னை கடவுள் என்று சொன்னவனுடைய நிலைமை என்ன ஆனது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய அவர்களுக்கு எதிராக இருந்த ஃபிரௌனுடைய நிலைமை, இன்னி அனரப்புக்குமுல் ஆலா, நான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே அவனுடைய நிலைமை என்ன என்று பாருங்கள். கடவுள் என்று சொன்னவனுடைய நிலைமை என்ன? அவனை தன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டதா, அவனுடைய உயிர் நிலையாக இருந்ததா என்று அல்லாஹு தாலா அவனுடைய சடலத்தை இன்றைக்கு பாதுகாக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதன் கடவுளாக ஆக முடியாது, கடவுளும் மனிதனாக ஆக முடியாது. கடவுள் மனித ரூபத்தில் வந்து விட்டார், நோ, அப்படி ஒரு நிலைமையே கிடையாது. மனிதனும் கடவுளுடைய ரூபத்தில் வர முடியாது, கடவுளும் மனிதனுடைய ரூபத்தில் வர முடியாது. மனிதன் வேற, கடவுள் வேற. இறைவனுடைய சில சிபாத்துகள், இரக்க குணங்கள், நற்பண்புகள், இவைகளெல்லாம் இறைவனுக்கு உண்டான குணங்கள். அவனுடைய 99 சிபாத்துகள், இரக்க குணம், ரவுஃப் என்ற குணம், ரஹீம் என்ற குணம், ரஹ்மான் என்ற குணம், கிருபையுள்ள குணங்கள் மனிதர்களுக்கு தேவை. கொடைத்தன்மை, இறைவனுக்கு உண்டான தன்மை என்ன? வாரி வாரி வழங்குவது. கெட்டவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே மழைத்தான், ஒரே வெயில் தான், எல்லோருக்கும் ஒன்றாகவே எல்லா மக்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். மனிதர்களுக்கு சில தன்மைகள், வாரி வழங்கக்கூடிய தன்மைகள் இருக்கலாம், நல்ல ஒழுக்கங்கள் இருக்கலாம், அவர் நல்ல பேசக்கூடியவராக இருக்கலாம், நல்ல சிந்திக்கக்கூடியவராக இருக்கலாம், நல்ல ஆற்றல் இருக்கலாம், அவர் மீது அளவு கடந்த பிரியம் இருக்கலாம். எங்களுடைய குல தெய்வம் என்று சொல்வதற்கு, தெய்வம் என்று கடவுளை சொல்ல மனிதர்களை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இதுதான் இஸ்லாம் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய மனிதர்களுக்கு சொன்னார்கள். இதை ஏற்க மறுத்தார்கள். இதை மக்கத்து குறைஷி குஃபார்கள், குறைஷி முஷ்ரிக்கீன்கள், நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மறுத்தார்கள். அறிவாளிகளாக இருந்தவர்கள், அல்லாஹ் இறைவன் அருளை புரிந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்கள். அபு தாலிப், அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்கின்றார்கள். அபு தாலிப் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அரணாக, பாதுகாவலராக இருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியாவது தன்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வந்துவிட வேண்டும், எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆவும் கேட்கின்றார்கள். அபு ஜஹலுக்கும் துஆ செய்தார்கள், அபு லஹபுக்கும் துஆ செய்தார்கள், உத்பாவுக்கும் துஆ செய்தார்கள், ஷைபாவுக்கும் துஆ செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் துஆ செய்தார்கள், அபு தாலிப் அவர்களுக்கும் துஆ செய்தார்கள். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தருக நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் தருவான். குர்ஆனிலே வருகின்றது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் பிரியத்திற்குரியவர்களுக்கெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் விரும்புவீர்களோ அவரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து விட முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தர வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை தருவான். ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாம் என்ற வார்த்தை, இஸ்லாம் என்ற வாழ்வியை நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை பார்த்து பிற மக்கள் இஸ்லாம் என்றால் இதுதான், இஸ்லாம் என்றால் இதுதானா, இந்த இஸ்லாத்தை மிகப்பெரியதாக இருக்கின்றது, ரொம்ப நன்றாக இருக்கின்றது, உண்மையிலே நன்றாக இருக்கின்றார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பார்த்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருப்பார்கள், வருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இங்கே அதுதான் சஹாபாக்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய உணர்வுகள், இந்த இஸ்லாத்திற்காக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இந்த இஸ்லாத்தினுடைய முதல் ஷஹீத் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த இஸ்லாத்தினுடைய முதல் ஷஹீத் அம்மார் ரலியல்லாஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு போன்ற இவர்கள் எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டிய முதல் ஷஹீதுகளாக ஆகின்றார்கள். இந்த ஹிஜ்ரத்தினுடைய துவக்கம் அதுதான். இஸ்லாத்தை நோக்கி ஒரு பக்கம் வந்தாலும் வந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் அடிபடுகின்றார்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது, அவருடைய வாழ்வாதாரம் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது.
ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சஹாபா அங்கே ஒரு கூட்டங்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். மக்காவிலே முகமது நபி இஸ்லாத்தை பரப்புகின்றார்கள். அதாவது இஸ்லாம் என்ற மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையிலே நன்றாக இருக்கின்றது. நல்ல குணங்கள் உருவாக்குகின்றார்கள். எனவே நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒவ்வொருவர்களாக இஸ்லாத்தை அவர்களாகவே ஏற்றுக்கொள்கின்றார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மண் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, மதீனாவுடைய மண். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தினுடைய அந்த போகக்கூடிய நேரம், அந்த அவர்கள் எப்படி சென்றார்கள், இதுவெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே பேசலாம். மிக முக்கியமாக இந்த இஸ்லாம் என்ற ஹிஜ்ரத்தின் மூலமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவர்கள் மென்மேலும் தங்களுடைய வாழ்க்கை இபாதத்தின் பக்கம் செல்வதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இது அமைந்தது. காரணம், பயந்து பயந்து தொழுவதை விட தைரியமா தொழுக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைக்கு வந்தது, இஸ்லாமினுடைய கைக்கு வந்தது. மக்கா முழுவதுமாக எல்லா மக்களும் நினைத்தார்கள், ஆகா முகமது நபி அவர்கள் நம்மை பழி வாங்குவார்களோ, நம்ம விரட்டினோம் அல்லவா, நம்ம இந்த ஊரை விட்டு அவர்கள் விரட்டினோம் அல்லவா, இந்த மண்ணு அந்த மண்ணுக்குரியவர்கள், அந்த மண்ணுக்கு உரித்தானவர்கள், மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செய்தோம், விரட்டினோம். திரும்ப நம்ம அவர்களுக்கு கீழே நம்ம வந்துட்டோம், நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களான்னு பயந்துட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றினுடைய செய்தி சுட்டி காட்டி சொன்னார்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஒரு சகோதரர்கள் கிணத்திலே தள்ளிவிட்டார்கள், போட்டார்கள். திரும்பவும் என்ன செய்தார்கள், அவர்களுடைய ஆட்சி அதிகாரியாக வந்தார்கள். அந்த சகோதரர்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உங்களை நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுபோலத்தான் உங்கள் மீது பழி வாங்கப்படாது, உங்கள் மீது என்ன செய்யப்படாது, பழிக்கு பழி கிடையாது, நான் பழி வாங்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? மக்காவினுடைய அந்த மக்கள் அவர்களை விரட்டினார்களோ அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். இன்னும் அவர்கள் இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்குகின்றான். மக்கா கைப்பற்றிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தினுடைய இந்த சூரா இறங்கி, இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், வரைத الناس மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி, அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக அஃப்வாஜா, சாரசாரியாக வந்து கொண்டே இருப்பார்கள், சாரசாரியாக வந்து கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் என்ற மார்க்கம் அது ஆயுதத்தால் பரப்பப்படவில்லை, வாளால் யாரிடத்தில் சண்டை போட்டு பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை, நற்குணத்தால் நல்ல உயர்வான எண்ணங்களால். இதுதான் இஸ்லாம் மக்களுக்கு சொன்னது, மனிதர்களுக்கு சொன்னது. அந்த மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்து கொண்டிருப்பார்கள். காரணம், உண்மை இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது, நீதி இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது, நேர்மை இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது, அனைத்திற்கும் உதவி, அனைத்திற்கும் பாதுகாப்பு இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது. மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இந்த இஸ்லாம் இருக்கின்றது. மனித குலத்தினுடைய அனைத்து தீங்குகளும் தீண்டாமை ஒழித்தது இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் இருக்கின்றது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இந்த இஸ்லாத்தில் இல்லை. எனவே நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு இந்த இஸ்லாத்திலே அனைத்து உரிமைகளும் இருக்கின்றது. அனைவர்களுக்கு சம உரிமை இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றது. எண்ணத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் புரிந்து கொண்டு வரும்பொழுது அவருடைய எண்ணங்களும் செயல்களும் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை மிகப்பெரியதாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர்கள், அதை எதிர்த்தவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், எப்படி ஆனார்கள். அபூஜஹல் எதிர்த்தான், அழிந்து போனான். அபூலஹப் எதிர்த்தான், அழிந்து போனான். உத்பா எதிர்த்தான், அழிந்து போனான். ஃபிரௌன் எதிர்த்தான், அழிந்து போனான். ஹாரூன் பணத்தால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தான், முடியவில்லை, அவனும் அழிந்து போனான், அவனுடைய பொருளும் அழிந்து போனது. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்ததாக ஆகும். ஆடு மேய்ப்பதற்கும் லாய்க்கற்றவராக இருந்தவர்கள், ஒரு ஒட்டகத்தை மேய்ப்பதற்குரிய லாய்க்கு இல்லை என்று அவருடைய தந்தையால் ஹத்தாபு சொன்னவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களை இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக, அமீருல் மூமினாக இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் அவரை உயரடை செய்தது. சாதாரண ஒரு கற்பினத்தினுடைய அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கு சொல்வதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு அவரை உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு வந்தது. அந்த கற்பினத்தினுடைய அடிமை என்று அவர்களை ஒதுக்கினார்கள். அவர்களை பள்ளிவாசலில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதானுடைய இடத்தில் வைத்தது இஸ்லாம் என்ற மார்க்கம் தான். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனை நபர்களுக்கு அவர்களுடைய வாழ்வியலை தூய்மையாக ஆக்கியது, அவருடைய கஷ்டங்களை தூய்மையாக ஆக்கியதெல்லாம் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் உயர்வான அந்தஸ்து இருக்கின்றது, உயர்வான அந்தஸ்து இருக்கின்றது.
இம்மையிலும் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ், மறுமையிலும் இருக்கின்றது. அதை விட நாம் ஏலாவு கலிமத்துல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவின் படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த உணர்வோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான கபரிலே மதிப்பு இருக்கின்றது, கண்ணியம் இருக்கின்றது, மறுமையிலே அதை விட சிறந்தது இருக்கின்றது. அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த இஸ்லாத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து பிற மக்களுக்கு இஸ்லாத்தை படி வாழ அந்த நற்பாக்கியத்தை சொல்லக்கூடியவர்களாக அதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்கள் ஆக்கிடுவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.